வள்ளல் பெருமான் ஒரு எறும்பை கூட நீ காலால் மிதிக்கக்கூடாது. இதை தான் ஜெயினம் சொல்லிச்சு. ஜெயினத்தில் என்னென்னா, எழுந்து நடக்கும்போதே இந்த மயில் பீலியை வச்சுக்கிட்டு துடைப்பாங்க. ஏன்னா கீழே ஏதாவது ஜந்து இருந்தால் அது மிதிச்சிருமோ அப்படின்ற பயம். காலையில் சூரியன் உதயமான பிறகு தான் வெளியே வருவாங்க. சூரிய மறையிறதுக்கு முன்னாடி உள்ளே போய் அறையில் உட்காந்துருவாங்க. பகல் பொழுதில் இருப்பாங்க, இரவு பொழுதில் வெளியே வருவது கிடையாது, சஞ்சரிக்கிறது கிடையாது. காரணம் என்னென்னா ஜீவஹிம்சை நேரிடும். அடுத்து செடி கொடிகள் மேலே கூட கை வைக்கக்கூடாதுன்னு ஜெயினத்தில். செடி கொடிகள் மேலே கூட ஒரு கையை நாம் தேவையில்லாத வைக்கக்கூடாது. இப்படி எண்ணற்ற கொள்கைகளை கொண்டது ஜெயினம். ஜெயினத்தில் ரொம்ப குறைவான ஞானிகள் இருப்பதற்கு காரணம் வழிமுறைகள், நெறிமுறைகள், ரொம்ப கட்டுப்பாடுகள் அதிகம், மிக மிக அதிகம், கோட்பாடுகள் அதிகம். ஆனால் ஜெயினத்தை பின்பற்றுவதற்கு யாரும் முன் வரவில்லை. இருந்தாலும் இருந்து கொண்டிருக்கிறது, இன்னும் ஜெயினம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை ஜீவஹிம்சை அப்படின்னு சொன்னதும், ஜீவகாருண்யம் சொல்ல வந்ததும் அவங்க தான். முதல் ஜீவகாருண்யம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்தது ஜெயினம் தான். அதன் பிறகு தான் இப்போ திருவள்ளுவர் ஜெயின பெரியவர்னு சொல்லுவாங்க. நம்மவர்கள் இல்லை, இந்தியாவில் தமிழ்நாட்டில் தோன்றியவர் தான் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் நடந்து போயிட்டே இருக்குது. ஆனால் திருவள்ளுவ நாயனார்ன்றவர் ஜெயினந்தான். ஏன்னா பேர்லேயே திரு உள்ள நாயனார். ஆனால் இவங்க ஜெயினத்தில் திருவுள்ள நாயனார் அவர் தான் உண்மையானது. திருக்குறள் அதுதான். அவங்க தான் இந்த கொல்லாமையும் புலால் மரத்துலலாம் எழுதியிருக்கார். அதன் பிறகு திருமந்தில் திருமூலர், அவர் தமிழ் வேதத்தை தொகுத்தவர், எழுதியவர். சைவத்தை, அதாவது கொல்லாமையை திருமூலர் பெரிதும் வலியுறுத்தினார். அதன் பிறகு இந்த கொல்லாமையை வருகின்ற போது திருநீர் அணிந்து கொண்டு அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவனிடத்தில் நாம் பணிய வேண்டும் என்று, அதில் பாருங்கள் பூசனார் அப்படின்னு சொல்லுவாங்க. கத்தியை கையில் வச்சுட்டு ஒரு சிவாச்சாரியாராக காட்சி கொடுத்து மன்னனையே கொலை செய்திருக்கார். அதாவது பக்திக்காக சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட தருணத்தில் ஜீவகாருண்யத்தை பெரிதும் சொல்லி வலியுறுத்தியவர் வள்ளலார் தான். இந்த ஜீவகாருண்யம் தான் மிக தலையாயது நம்முடைய கொள்கை.